அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஃப்லைடட் 5 இயர்ஸ் கோர்ஸுக்கான அப்டேட்ஸை தான் பார்க்க போகிறோம். ரீசன் ஏன்னா நிறைய பேர் அதில் இன்னும் அப்டேட்டே வரல ப்ரோ, என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்காக எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே வீடியோவாக மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோவே. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த தேர்ட் ரவுண்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்போ தான் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும், நிறைய பேருக்கு வரல, சீட் வேக்கன்சி இருக்கா இல்லையா அப்படின்றது டவுட்டாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ யூனிவர்சிட்டி சைடில் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் எல்லாருக்குமே அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவோம், பயப்படவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் மட்டும்தான் வேணும், அலாட்மெண்ட் ஆர்டர் வராதவங்க கவர்மெண்ட் லா காலேஜ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இப்போ இருக்கிற கடைசியில் இருக்க கவர்மெண்ட் லா காலேஜ் வேகன்சி எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். எனக்கு தெரிஞ்ச வரலையுமே நெக்ஸ்ட் வீக், அதாவது மண்டே டு ஃப்ரைடே அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் விசாரிச்சதுக்கும் அதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் என்ன அப்டேட் இருக்குது அப்படின்றத நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த 4th ரவுண்ட் மாப் ஆப் கவுன்சிலிங் கட் ஆஃபே வரல, மெயில் மட்டும் வந்திருக்கு, எங்களுக்கு எப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுருந்தீங்க. நார்மலாகவே ஒரு கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு 200 பேராவது இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி ஒன்று ஒன்றா மூவ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ். உங்களுக்கே தெரியும், எல்லாரோட டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கா, பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது. பட் மாப் ஆப் ரவுண்டை பொறுத்த வரையும் கிட்டத்தட்ட 650 கேண்டிடேட் கிட்ட வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க கம்யூனிட்டி பேஸ் பண்ணி. ஸோ இவங்க எல்லாருக்கும் அஃபிஷியலாக மெயில் போயிருக்கோம், மெயில் போனவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க எல்லாரோட டாக்குமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணி தான் அலாட்மெண்ட் ஆர்டரை கொடுக்கணும். ஸோ என்னோடய வியூவில் இன்னும் கண்டிப்பாக 15 டேஸ் மேலே ஆகும். ஆஃப்டர் தீபாவளின்றத விட நீங்கள் வந்து இந்த மந்த் எண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை எதிர்பார்க்கலாம். டிலே ஆகுதே, செமஸ்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். ஸோ செமஸ்டர் எக்ஸாம் பொறுத்தவரையும் நீங்கள் யூடியூப்பில் போட்டு அந்த மாதிரி பார்த்து வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 5 இயர்ஸை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு செமஸ்டர் நான் சம் அப்படின்றதால வந்து நீங்கள் பெருசாலாம் குழப்பிக்க வேணாம். நீங்கள் எல்லாம் மே மந்தில் தான் எக்ஸாம் எழுதுவீங்க, சரிங்களா? ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். 5 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.